ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா AutoCAD 3D தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா AutoCAD 2D ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 2D யாருமே பார்க்கல அப்படின்னா அது நம்மளோட சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போனா நம்ம போகிற டெய்லி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா AutoCAD 3D போகிறதுக்கு முன்னாடி ஒர்க் ஸ்பேஸ் AutoCAD 3Dயாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ லைக் எப்படின்னா இது ஃபுல்லாகவே என்னென்னா 2Dயோட ஒர்க் ஸ்பேஸ் ரைட்டா. ஸோ எனக்கு 3D வேணும். ஸோ அப்போ 3Dயோட ஒர்க் ஸ்பேஸ் மாற்றணும். ஸோ அது எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒர்க் ஸ்பேஸ் ஸ்விட்சிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 3D மாடல் இருக்கா. ஸோ இது என்ன ப்ரோ 3D பேசிக்ஸ்னால் அதை நான் காட்டுறேன். ஸோ 3D மாடலிங் எடுங்க. 3D மாடலிங் எடுத்தோன்னே ஸோ எனக்கு இது ஃபுல்லாகவே 3Dயோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஹோமு, சாலிட், சர்ஃபேஸு, மெஸ்ஸு, விசிபிள், விஷுவல்ஸு, பேராமெட்ரிக்ஸு, இன்செட்டு. ஸோ பேராமெட்ரிக்ஸ்லேருந்து காமனாக இருக்கும் நம்ம 2Dயில் பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் 3D. ஸோ என்ன ப்ரோ 3Dயாக மாற்றிட்டேன்னு நீங்கள் இப்போ எனக்கு ஸ்க்ரீன் எதுவுமே மாறல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனையும் ஸ்விட்ச் பண்ணணும். லைக் இந்த இடத்துல கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோம் சிம்பிள் மாதிரி இருக்கா. இந்த ஹோம் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாலே எனக்கு அது என்ன ஆகும் 3D ஸ்பேஸாக ஸ்விட்ச் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இப்போது நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த 3D பேசிக்ஸ் என்ன அப்படின்னா 3D பேசிக்ஸும் அதுவும் 3D தான். ஸோ லைக் என்னென்னா ஒவ்வொரு அங்கே இருக்க எல்லா கமாண்டும் இங்கே இருக்கும். என்னென்னா ஒவ்வொரு கமாண்டையும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக கொடுத்துருப்பாங்க ரைட்டா. ஸோ நம்மளுக்கு தேவை 3D மாடலிங் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அதோட இங்கே எல்லாமே ஒரு சின்ன இதுலேயே நம்மளுக்கு நிறையா கமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு பாக்ஸ் போடுறேன். ஃபஸ்ட் ஒன் இந்த இது ஃபுல்லாக நீ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாக்ஸ்னு வைங்களேன். ஸோ இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுத்து நான் இப்படி போடுறேன் ரைட்டா. ஸோ நான் போட்டுட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஆகுது இது ஒரு ஒயர் ஃப்ரேமாக இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணணும் ஒரு 3Dயாக மாற்றணும் ரைட்டா. ஸோ அதாவது 3Dனா ஆல்ரெடி 3Dயாக இருக்குது. சர்ஃபேஸாக மாற்றணும். ஸோ சர்ஃபேஸாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வியூவில் இங்கே ஒயர் ஃப்ரேமில் ரியலிஸ்டிக்னு கொடுத்திங்கன்னா எனக்கு நல்லா சாலிட் சர்ஃபேஸாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். இல்லைனா எனக்கு நான் இங்கேயே மாற்றிக்கலாம். ஸோ இங்கே 2D ஒயர் ஃப்ரேமு ஸோ என்ன மாதிரி வேணுமோ அவங்க இங்கே இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல கொண்டு போனால் தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வியூ, ஷேடட் வியூ, கான்செப்ஷுவல் வியூ. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் இது காட்டும். ஸோ ரியலிஸ்டிக்காக என்ன மாதிரி ஒயர் ஃப்ரேம்னா உள்ளே என்னென்ன இருக்குது. ஸோ அந்த மாதிரி காட்டும். ஸோ இதுதான் ஒயர் ஃப்ரேம்ஸ். 2D ஒயர் ஃப்ரேம் வேறு, இது வேறு சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து எக்ஸ்ரேனா உள்ளே லைக் எக்ஸ்ரே அந்த ஸ்கேன் அந்த இதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ரியலிஸ்டிக் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு அகெயின் நான் இன்னொரு பாக்ஸ் எடுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இதில் நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிடுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா எப்பயும் போல் ரெக்டாங்கிள் போடுறீங்களா அது மாதிரி 10 கொடுக்கலாம். கொடுத்தக்கப்புறம் எனக்கு 3Dனால என்ன ஆகும்னா ஹைட்டும் கேட்கும். நம்ம 2Dயில் என்னென்னா லென்த்து பிரெத்து கொடுத்தா போதும். இது லென்த்து பிரெத்து ஹைட்டும் கொடுக்கும். ஸோ ஹைட்டு எனக்கு ஒரு 5ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இதுக்கு மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி ட்ராப் பண்ணுறீங்க சரிங்களா. ஆனால் எனக்கு எங்கே வரும் அப்படின்னா ஸோ இங்கே தான் வரும், பின்னாடி தான் வரும். ஏன்னா இது 3D ஸ்பேஸ், 2D கிடையாது, மேலேயே ட்ராவ் ஆகிறதுக்கு ஓகேவா. நீங்கள் கேட்கலாம் இது எப்படி ப்ரோ ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன ஆகும் ரொட்டேட் ஆகும் சரிங்களா. அதே இதை கண்ட்ரோல் பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன் பேன் ஆகும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு அது கீ மறந்து போகுதுன்னா நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்மளுக்கு இந்த இடத்துல பேனு ஸோ ரொட்டேட்டு எல்லாமே ஆர்பிட் ரொட்டேட் எல்லாமே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பேனும் அதே மாதிரி தான் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை வச்சுமே நம்ம ரொட்டேட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே இருக்குன்னா ஸோ கமாண்ட் இந்த இடத்துல இந்த கார்னரை பிடிச்சி கூட என்னால் ரொட்டேட் பண்ண முடியும் சரிங்களா. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஆர்பிட்டு இல்லை ஷிஃப்ட்டு பிடிச்சி மிடில் மவுஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ரொட்டேட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ நான் பாக்ஸ் எடுக்கிறேன். ஸோ பாக்ஸ் எடுத்து நான் ட்ராப் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது ஸோ இப்படி நான் ட்ராப் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது
இந்த மாதிரி பின்னாடி கிரியேட் ஆகுது ரைட்டா. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக இது மேலே வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வியூ வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வேர்ல்டுன்னு இருக்கா கோஆர்டினேட்ஸில். ஸோ இந்த வேர்ல்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், டாப் வியூவாக மாற்றுறேன். ஸோ டாப் வியூவாக மாற்றிட்டு ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன், டாப்புன்னு கொடுக்கணும். அன்அசைன்டு வியூன்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து நான் டாப்புன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து வியூஸ் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இப்படி கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஹைட்டு கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு பாக்ஸ் மேலே இன்னொரு பாக்ஸ் வந்து ட்ராப் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக 2020 2023 யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு பாக்ஸ் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துலையே ஹைலைட் ஆகும். புரியுதுங்களா. ஸோ இந்த இடமே ஹைலைட் ஆகும். லைக் வந்து நம்ம நிறைய பேருக்கு ஸ்கெட்சப் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கெட்சப்பில் வந்து ஜஸ்ட் இப்படி மேலே கிளிக் பண்ணி ட்ரா பண்ணல. ஸோ அந்த மாதிரியே வந்து எனக்கு இந்த இடத்துலையும் வந்து ட்ரா ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ நான் இதை வயர் ஃப்ரேமில் வச்சு கட்டுறேன். ஸோ வயர் ஃப்ரேமில் எப்படி இருக்குது. ஸோ இது வந்து பாட்டம்லேருந்து எனக்கு கிரியேட் ஆகிருக்கு ரைட்டா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மூவ் பண்ணி ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். 3Dயில் பொறுத்த வரைக்கும் நம்மளால் எக்ஸாக்டாக வைக்க முடியாது. ஸோ எக்ஸாக்டாக வைக்கணும்னா நம்ம எக்ஸாக்டாக அது மேலே தான் வரைஞ்சாகும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரியலிஸ்டிக் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னால் வந்து ஒரு பாக்ஸ்க்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும், ட்ராப் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா சிலிண்டர். ஸோ சிலிண்டர் எடுத்து கிளிக் பண்ணுறேன். ரேடியஸ் கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டு ஹைட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து கோனு. ஸோ கோன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹைட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஸ்பியர். ஸோ ஸ்பியர் கொடுக்கலாம். ஸோ ஸ்பியரோட சைஸு ரேடியஸ் என்ன கொடுத்துக்கலாம். பிரமிடு. ஸோ பிரமிடு எப்படி க்ரியேட் பண்ணலான்னு கொடுத்துக்கலாம். ஸோ அகெயின் வந்து வெட்ஜு. ஸோ வெட்ஜிட் வந்து என்னென்னா லைக் வந்து இன்க்ளைண்டாக ஒன் சைடு வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். சரிங்களா. ஸோ அது வந்து டாரஸ். ஸோ டாரஸ்ங்கிறது வந்து நம்ம லைக் சைக்கிள் டியூப்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை வந்து டோனட்ஸு இல்லை உளுந்த வடை எப்படி வருமோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போது எனக்கு வந்து இப்போ நான் பார்க்குற வியூ எல்லாமே எப்படி இருக்குன்னா சிங்கிள் வியூவாக இருக்குது ரைட்டா. ஸோ நீங்கள் கொஞ்சம் வியூக்கு உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா இந்த ஹோம் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு நார்மலாக மறுபடியும் வந்து இந்த மாதிரி வியூஸ் வந்துடும். சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது எனக்கு வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்து சிங்கிள் வியூவில் 3D வியூவில் வந்துருக்கு. இப்போ எனக்கு இதே இது ஒரு 4 வியூவை பார்க்கணும். லைக் 3D மேக்ஸில் வந்து எனக்கு 4 வியூ போட்டிருக்கும். ஸோ அந்த வியூ போட் மாதிரி நான் ஸோ எனக்கு 2 தான் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல. லேஅவுட் டேப்ஸு. ஸோ டைட்டில் வீடு கொடுத்தா இந்த மாதிரி 2ஆக வரும். இது 2 வெர்டிகலாக கொடுத்தா இந்த மாதிரி நம்ம புதுசாகவே ட்ரா பண்ணிக்கலாம். அட் அ டயத்தில் வந்து என்னென்னா புது டயக்ராமே வந்து அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ ஒரே டயத்தில் வந்து நான் என்ன பண்ணிக்க முடியும், 2 இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ எனக்கு சிங்கிள் இது போதும். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பெருசுப்படுத்திக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஏன் காட்ட மாட்டேங்குது, ஒன் செகண்ட் இருங்க. நம்ம 2D வியூக்கு போகலாம். ஸோ 2Dயில் போனீங்கன்னா வியூவில் வந்து வியூ போர்ட் கான்ஃபிகரேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வியூ போர்ட் கான்ஃபிகரேஷன் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், விசிபிள் பண்ணும். இது ஏன் 3Dயில் தெரியலன்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், வியூ வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ வியூவில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ வியூவில் வந்து இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதில் வந்து டாப் வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டாப் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் வியூ தெரியும்னா ஃப்ரண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு லெஃப்ட் வியூ வேணுன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் வியூ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ 3D வியூவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே நம்ம ட்ராப் பண்ணுறது இங்கே மூவ் பண்ணுறது எல்லாமே வந்து எல்லா பேஜ்லேயும் வந்து மூவ் ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ ஏதாச்சும் ஒரு வியூவை பாருங்கள். ஸோ மூவ் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் இந்த மேலே மேலே ப்ளேஸ் பண்ணுறோம்ல அதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் வியூ போட்டு வச்சுக்கிறேன். ஸோ 3D மாடல் வந்துடுறேன். ஸோ இதுதான் வந்து 3Dயோட பேசிக்ஸு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு ஸோ இந்த லைக் இன்னைக்கு பார்த்தோம்ல கோனு சிலிண்டர் இதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இதை வச்சு உங்களால் வந்து என்ன க்ரியேட் பண்ண முடியும்னு ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ வேணால் வந்து நான் சாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா லைக் வந்து
ஸோ ரியலிஸ்டிக் இருக்கிறனால இப்படி தெரியுது. நீங்கள் 2D ஒயர் ஃப்ரேம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்படி தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சோஃபா செட்டு மாதிரியே இல்லை ஒரு சேர் மாதிரியே க்ரியேட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் வச்சே பண்ணலாம். ஸோ ஒரு சோஃபா நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் நான் வந்து ட்ரா பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ் கமெண்ட் எடுக்கிறேன். ஸோ சைஸ் நான் கொடுக்கல, சும்மா ரேண்டமாக க்ரியேட் பண்ணுறேன் ஒரு ஐடியாவுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். அகெயின் வந்து இதே இதை நான் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ ஷிஃப்ட் அமைக்க ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஹைட் தெரில அப்படின்னா நீ இந்த இடத்த கிளிக் பண்ணால் போதும், இந்த ஆப்போசிட் கார்னராக அதுவே வந்து ஹைட் வந்து ஜென்ரேட் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் வந்து பேக் சைடில் வந்து பேக் ரெஸ்ட் வந்து வரைகிறேன். சரிங்களா? ஸோ பேக் ரெஸ்ட் வரைஞ்சிட்டு ஸோ இப்போ நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியலிஸ்டிக் வைக்கிறேன். ஸோ ரியலிஸ்டிக்கில் ஸோ எனக்கு வந்து ஸோ இந்த மாதிரி தெரியும். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கலர்லாம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ பார்க்க வந்து சிம்பிளாக வந்து ஒரு சோஃபா வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.